இந்த உலகத்தில அதிகமாக பேசுபவர்கள் நிறைய பேர். ஆனால் சரியான நேரத்தில் மௌனமாக இருப்பவர்கள்தான் வரலாற்றை மாற்றியவர்கள். அவர்களில் ஒருவர்தான் சாணக்கியர். ஒரு நாள் ஒரு இளைஞன் கோபத்தோடு சாணக்கியரிடம் வந்தான். ஆசிரியரே, நான் நல்லவனாக இருக்கிறேன். ஆனால் மக்கள் என்னை மதிக்கவில்லை, என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னான். சாணக்கியர் அவனை எதுவும் சொல்லாமல் அருகிலிருந்த ஒரு குளத்துக்கு கூட்டிச் சென்றார். இந்த நீரில் உன் முகத்தை பார்க்கிறாயா என்று கேட்டார். ஆம், தெளிவாக தெரிகிறது என்றான் அந்த இளைஞன். அடுத்த நொடி சாணக்கியர் ஒரு கல்லை எடுத்து குளத்தில் வீசினார். நீர் கலங்கியது, அலைகள் எழுந்தன. இப்போது உன் முகம் தெரியுதா என்று கேட்டார். இல்லை என்று தலையசைத்தான் இளைஞன். சாணக்கியர் சொன்னார், இதுதான் வாழ்க்கை. மனம் அமைதியாக இருந்தால் உன் வழி தெளிவாக தெரியும். கோபம், அவசரம், தேவையற்ற பேச்சு, இவையெல்லாம் இந்த கல்லை போலத்தான். நல்லவன் என்று நிரூபிக்க அதிகமாக பேச வேண்டியதில்லை. உன் செயல்தான் உன் அடையாளம். பல சமயங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். நினைவில் வை, அதிகமாக பேசுபவன் தவறு செய்வான். குறைவாக பேசுபவன் பாதுகாப்பாக இருப்பான். தேவையான நேரத்தில் மட்டும் பேசுபவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். அந்த இளைஞன் அன்றிலிருந்து கோபத்தை குறைத்தான். பேச்சை கட்டுப்படுத்தினான். காலம் சென்றது. மக்கள் மாறவில்லை. அவன் மாறினான். அதன் பிறகுதான் மக்கள் அவனை மதித்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தரும் இன்னொரு கதைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.